LibreOffice Math குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் LibreOffice Mathக்கு அறிமுகமும் சூத்திர திருத்தி குறித்தும் பார்க்கலாம். பின்வரும் விஷயங்களை கற்போம். LibreOffice Math என்பது என்ன? சூத்திர திருத்தி மூலம் Mathஐ பயன்படுத்த கணினி அமைப்பு என்ன? எளிய சூத்திரம் எழுதுதல். LibreOffice Math என்பது என்ன? LibreOffice Math என்பது கணித சூத்திரங்களை உருவாக்கவும் திருத்தவுமான மென்பொருளாகும். அது LibreOffice Suiteஉடன் உட்பொதிந்து உள்ளதால் திறந்த, கட்டற்ற, விலையில்லா மென்பொருள் ஆகும். Mathஐ பயன்படுத்தி உருவாக்கப்படும் சூத்திரங்களும் சமன்பாடுகளும் தனித்து செயலாற்றுவன, அல்லது LibreOffice Suiteஇன் ஏனைய ஆவணங்களிலும் பயன்படுத்தலாம். இந்த சூத்திரங்கள் ரைட்டர் அல்லது கால்க்-இல் பொதியப்படலாம். சூத்திரங்களின் சில உதாரணங்கள் பின்னங்கள், முழு எண்கள், சமன்பாடுகள், மேட்ரிசஸ் ஆகியன. Mathஐ பயன்படுத்த கணினி முறைமையை பார்க்கலாம். Windowsக்கு Microsoft Windows 2000, Service Pack 4 அல்லது மேலும், XP, Vista அல்லது Windows 7, Pentium Compatible PC 256 MB RAM, 512 MB RAM பரிந்துரைக்கப்படுகிறது. Ubuntu Linuxக்கு லினக்ஸ் கெர்னல் பதிப்பு 2618 அல்லது மேலும், Pentium Compatible PC 512 MB RAM பரிந்துரைக்கப்படுகிறது. இது குறித்த முழுமையான தகவல்களுக்கு LibreOffice வலைத்தளத்தை பார்க்கவும். LibreOffice Suiteஐ ஏற்கனவே நிறுவியிருந்தால் Mathஐ அதன் பாகமாக காணலாம். LibreOffice Suiteஐ நிறுவவில்லை எனில் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் இருந்து தரவிறக்கிக் கொள்ளலாம். Linuxல் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் நிறுவிக்கொள்ளலாம். நான் LibreOffice பதிப்பு 333ஐ நிறுவியிருக்கிறேன். ஆரம்பிக்கலாம். Math பயன்பாட்டை துவக்கலாம். Windowsல் ஸ்டார்ட் மேனு சென்று புரோகிராம்ஸ், LibreOffice Suite, LibreOffice Mathஐ சொடுக்கி துவக்கலாம். அல்லது LibreOffice ரைட்டர் ஆவணத்தின் உள்ளிருந்து அதை அழைக்கலாம். LibreOffice ரைட்டர்-இல் ஒரு புதிய உரை ஆவணத்தை திறக்க சொடுக்குவோம். இந்த ரைட்டர் சாளரத்தில் Mathஐ அழைப்போம். மெயின் மேனு பார்-இல் இன்சர்ட் மேனு, பின் ஆப்ஜெக்ட், அதில் கீழ்ப்பாகத்தில் பார்முலா என முறையே சொடுக்கலாம். ரைட்டர் சாளரத்தில் இப்போது 3 பகுதிகள் பார்க்கலாம். முதலாவது மேலே உள்ளது ரைட்டர் பரப்பு. இங்கே சின்ன சாம்பல் நிற பெட்டியை கவனிக்கவும். இங்கேதான் நாம் எழுதும் சமன்பாடுகள் அல்லது சூத்திரங்கள் கணித வடிவில் தோன்றும். இரண்டாவது சூத்திர திருத்தி பரப்பு கீழே இருக்கிறது. இங்கே கணித சூத்திரங்களை நாம் சிறப்பு எழுத்து மொழியில் எழுதலாம். மூன்றாவது வலப்பக்கம் மிதக்கும் எலிமென்ட்ஸ் சாளரம். இந்த எலிமென்ட்ஸ் விண்டோ தென்படவில்லை எனில் அதை வியூ மெனுவில் எலிமென்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து அணுகலாம். இந்த சாளரம் நமக்கு ஒரு விசாலமான வீச்சு கணித குறியீடுகள், எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகியவற்றை தருகிறது. ரைட்டர் பரப்பின் சாம்பல் பெட்டிக்கு வெளியே சொடுக்க இந்த Math விண்டோ மறைகிறது. சாம்பல் பெட்டியின் மீது இருமுறை சொடுக்க Math சூத்திர திருத்தி மற்றும் எலிமென்ட்ஸ் விண்டோ தோன்றுகின்றன. சரி, இப்போது ஒரு எளிய பெருக்கல் வாய்ப்பாட்டை எழுதலாம். 4 into 3 is equal to 12. இப்போது எலிமென்ட்ஸ் விண்டோவில் symbolகளின் வகைகள் மேலேயும் சிம்போல்ஸ் கீழேயும் உள்ளன. நாம் மேல் இடது சின்னத்தில் சொடுக்க இங்கே கருவிக்குறிப்பு யூனரி அல்லது பைனரி ஆப்பரேட்டர்ஸ் என்கிறது.
கீழே சில அடிப்படை கணித ஆப்பரேட்டர்ஸ் பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன் மற்றும் டிவிஷன். இரண்டாம் வரியில் உள்ள பெருக்கலை குறிக்கும் ஆ இன்டோ ப் மீது சொடுக்கலாம். சூத்திர திருத்தி விண்டோவை பாருங்கள். அது இரண்டு இட பிடிப்பாளர்களை காட்டுகிறது. அவற்றினிடையே டைம்ஸ் என்ற சொல் இருக்கிறது. மேலே உள்ள ரைட்டர் சாம்பல் பெட்டி பரப்பில் இரண்டு சதுரங்கள் இடையே ஒரு பெருக்கல் குறியுடன் காணப்படுகின்றன. முதல் இட பிடிப்பாளரை இரட்டை சொடுக்கி முன்னிலைப்படுத்தி 4 என டைப் செய்யலாம். அடுத்து இரண்டாம் இட பிடிப்பாளரை இரட்டை சொடுக்கி முன்னிலைப்படுத்தி 3 என டைப் செய்யலாம். ரைட்டர் சாம்பல் பெட்டி தானியங்கியாக புதுப்பிக்கப்பட்டு 4 இன்டோ 3 என காட்டப்படுவதை காணலாம். நாம் மேலே வியூ மெனுவில் சொடுக்கி அப்டேட் ஐ தேர்ந்தெடுக்கவும் செய்யலாம். அல்லது விசைப்பலகை விரைவு விசை F9 ஐ பயன்படுத்தியும் புதுப்பிக்கலாம். அடுத்து சமன்பாட்டை பூர்த்தி செய்யலாம். இஸ் எக்குவல் டோ 12 என சேர்க்கலாம். எலிமென்ட்ஸ் விண்டோவில் கேட்டகோரீஸ் செக்ஷன் இல் ரிலேஷன்ஸ் என்னும் இரண்டாம் சின்னத்தில் சொடுக்கலாம். பலவித ரிலேஷன் elementகள் இங்கே இருப்பதை காணலாம். அங்கே முதலாவதை தேர்ந்தெடுக்கலாம். ஆ இஸ் எக்குவல் டோ ப். முதல் இட பிடிப்பியை நீக்கிவிட்டு இரண்டாம் இட பிடிப்பியில் 12 என டைப் செய்க. ரைட்டர் பரப்பில் நம் முதல் எளிய சூத்திரம் தயார். 4 டைம்ஸ் 3 இஸ் எக்குவல் டோ 12. எலிமென்ட்ஸ் விண்டோவை பயன்படுத்தி வெகு எளிதாக ஒரு சூத்திரத்தை எழுதுவதை கற்றோம். சூத்திர திருத்தி விண்டோவில் வலது சொடுக்கி தோன்றும் symbolகளை தேர்ந்தெடுத்தும் இதை எளிதாக எழுதலாம். எலிமென்ட்ஸ் விண்டோவில் பார்த்த அதே சிம்போல்ஸ் வகைகளை இந்த மெனுவிலும் காணலாம். ஏதேனும் ஒரு வகையை தேர்ந்தெடுக்க அதில் கிடைக்கும் symbolகளை காட்டும். சூத்திரத்தை உள்ளிட மூன்றாம் வழி இருக்கிறது. சூத்திர திருத்தி சாளரத்தில் நேரடியாகவே சூத்திரத்தை எழுதலாம். இங்கே மாத் பயன்பாடு புரிந்துகொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு குறியிட்ட மொழியை பயன்படுத்தலாம். சிறப்பு குறியிட்ட மொழிக்கு ஏற்கனவே உதாரணத்தை பார்த்திருக்கிறோம். 4 டைம்ஸ் 3 ஈக்வல்ஸ் 12. டைம்ஸ் என்ற சொல்லை கவனியுங்கள். அதேபோல 4 ஐ 4 ஆல் வகுக்க 1 என்று சொல்ல குறியீடு 4 ஓவர் 4 ஈக்வல்ஸ் 1. இறுதிக்கு வந்துவிட்டோம். ஆகவே உங்களுக்கு ஒரு பயிற்சி. ரைட்டர் சாளரத்தில் பின்வரும் சூத்திரங்களை எழுதுக. 4 டிவைடட் பை 4 ஈக்வல்ஸ் 1. உங்கள் சூத்திரங்களில் நியூலைன் என்ற குறிப்பை எழுதி புதிய வெற்று வரி ஒன்றை சேர்க்கவும். ஆ பூலியன் ஆண்ட் ப். 4 3 ஐ விட பெரியது. எக்ஸ் ஏறத்தாழ ய் க்கு சமம். 4 3 க்கு சமமில்லை. லிப்ரியாஃபிஸ் மாத் அறிமுகம் மற்றும் சூத்திர திருத்தி குறித்த டியூட்டோரியல் இத்துடன் முடிகிறது. சுருங்க சொல்ல நாம் கற்றது லிப்ரியாஃபிஸ் மாத் என்றால் என்ன, மாத் ஐ பயன்படுத்த கணினி அமைப்பு மற்றும் முன் தேவை என்ன, சூத்திர திருத்தியை பயன்படுத்துதல், எளிய சூத்திரம் ஒன்று எழுதுதல். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் spoken-tutorial.org ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.